வணக்கம். நான் டாக்டர் சரவணன், பல் மருத்துவர், சேலத்தில் உள்ள விநாயக மிஷன்ஸ் பல் மருத்துவக் கல்லூரியின் சமூக நல பல் மருத்துவத்துறையின் தலைவராக இருக்கிறேன். இன்றைய தினம் மே 31 உலக புகையிலை தடுப்பு தினம். உலக சுகாதார மையம் அதாவது WHO இன்றைய தினமானது உலகம் முழுவதும் உலக புகையிலை தடுப்பு தினமாக கொண்டாடி வருகிறார்கள். அதாவது மக்களிடையே, பொதுமக்களிடையே புகையிலையை பற்றிய விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த புகையிலையானது உலகெங்கிலும் பார்த்தால் உலகில் உள்ள அனைத்து மக்களிடையே கிட்டத்தட்ட 40% மக்கள் இந்த புகையிலை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதே போல் இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் இந்தியர்களிடையேயான புகைப்பழக்கம் கிட்டத்தட்ட 30%, பெண்களிடையே கிட்டத்தட்ட ஒரு 13%ஆகவும் இருக்கிறது. இந்த புகையிலையை எதற்காக நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால், புகையிலை எடுப்பதனால் என்ன இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி புகையிலை பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அனைவருக்கும் தெரியும். அது நிக்கோடின் எனப்படும் பொருளாகும். அந்த நிக்கோடின் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மூளையில் உள்ள, உடம்பில் உள்ள மூளையில் உள்ள ஒரு முக்கியமான மகிழ்ச்சி பிரதேசமான ஒரு சென்டரில் டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு என்சைமை, ஒரு திரவத்தை அது சுரக்க செய்யும். அந்த டோப்பமைன் அப்படிங்கிற என்சைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சுரப்பு திரவமாகும். ஸோ டோப்பமைன் நம்ம உடம்புல அதிகம் சுரக்கும்போது நமக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆக்சுவலாக பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த நிக்கோடின் அந்த டோப்பமைனை தூண்டி விட்டு செய்யுது. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கடுமையான வேலைகளில் இருக்கும்போது சிறிது ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகையிலை உபயோகப்படுத்துகிறாங்க. இதனால் இந்த சுறுசுறுப்பாக இருக்கிறத அவங்க நினச்சிக்கிறாங்க. இது தற்காலிகமான ஒரு நிலையை தவிர நிரந்தர நிலை கிடையாது. பொதுவாக பார்த்திங்கன்னா புகையிலை அப்படின்னாக்கா சிகரெட், பீடி மட்டும் இல்லை. புகையிலை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று புகை தரக்கூடிய புகையிலைகள், புகையிலா புகையிலைன்னு சொல்லி பிரிக்கலாம். புகை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சிகரெட்டு, பீடி, சுருட்டு, இந்த மாதிரி பொருள்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புகை கொடுக்கணும். நம்ம பற்ற வச்சு நம்ம இழுக்கும்போது அதில் புகை வெளியேறும். இன்னொன்று புகை இல்லாத புகையிலைகள் வகைகள் பார்த்தோன்னாக்கா இந்த கைனி, பான் பராக்கு, ஜர்தா, மாவா, இந்த மாதிரி பல வகையான கூல் லிப்புன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல வகையான பொருட்கள் புகையிலை இல்லாமல் இருக்கும். இது பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக விலை குறைவாக கிடைக்கிது. மற்றவங்க தெரியாமல் நம்ம இதை செய்யலாம். இதனால் இளைஞர்களிடையே இந்த பழக்கங்கள் அதிகரித்து வருது. இளைஞர்கள் எதுக்காக இந்த பழக்கத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்க கூட சக நண்பர்களோட தூண்டுதலின் பேர்லேயும் ஒரு ஹீரோயிசமாக இருக்கும், நம்ம இதை பண்ணால் தான் நம்ம ஆண்மையாக இருக்கும், அப்படிங்கிற மாதிரி மேன்லியாக இருக்க முடியும் அப்படிங்கிற தவறான எண்ணத்தினால இந்த புகையிலையை அவங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வராங்க. இது ஒரு முறை 2 முறை பயன்படுத்தால் தொடர்ந்து அடிமையாக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி புகையிலை பயன்படுத்தும் போது அந்த புகையிலைக்குள்ளே, அதாவது உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் எடுத்து வச்சு பார்த்தோம்னாக்கா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 7050 வகையான கெமிக்கல்ஸ் கலந்துருக்குது அந்த சிகரெட், ஒரு சிகரெட்டுக்குள்ளே. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு 70 வகையான வேதிப்பொருட்கள் அல்லது கெமிக்கல்ஸ். இது வாய்க்கில் நமக்கு புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்ஸு கலந்துருக்குது இதில். இது முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சிகரெட் சிகரெட் பிடிப்பதன் மூலம் நமக்கு மிக சுலபமாக வாய் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கேன்சர்களில் அதிகபட்சம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வாய் புற்றுநோய் குறைஞ்சது ஒரு 20% மக்கள் வாய் புற்றுநோயால் அவதிப்படுறாங்க. அந்த வாய் புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னாக்கா மிகவும் கொடுமையாக இருக்கும், கடினமாக இருக்கும். இதனால தான் அரசு விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக திரைப்படங்களில் இந்த புகையிலை பழக்கத்தோட தீமைகள் எடுத்து சொல்வதற்காக உங்களுக்கு விளம்பர நிகழ்ச்சி ஒவ்வொரு சினிமா பார்க்கும்போதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முதல்ல திரையிடலில் இடுறாங்க. அப்போவே நமக்கு தெரியும் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த புகையிலை தடுக்கிறோன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் விருப்பப்படுறார், நான் இந்த மாதிரி புகைப்பிடிச்சிட்டு இருக்கேங்க, நான் அதை விடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. விடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த புகையிலை பிடிக்கிறனால வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒரு சிகரெட் குடிக்கும்போது ஒரு புகையிலை உபயோகப்படுத்தும் என்னாகும், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறையும். ஸோ அடுத்து என்னாகும், இந்த ரத்தத்தில் இந்த நிக்கோடின் கலந்து ரத்தம் எங்கெங்கே நம்ம உடம்புல போகுதோ அங்கெல்லாம் இது நீண்ட நாள் உபயோகப்படுத்தும் போது பல வியாதிகள் உண்டாக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதயத்து வழியாக ரத்தம் போகும்போது இதயத்தில் அடைப்புகள் ஏற்படலாம். மூளையில் போகும்போது மூளை பக்கவாதம் ஏற்படலாம். சிறுநீரகத்தில் போகும்போது சிறுநீரில் இந்த நச்சு பொருட்களை வெளியேறது சிறுநீரகம் வழியாக தான் வருது. அதனால் சிறுநீரகத்து தொந்தரவுகள், வியாதிகள், இன்னும் சொல்லப்போனால் சிறுநீரக புற்றுநோய் கூட வரலாம். இந்த மாதிரி உடலில் எல்லா பகுதிகளிலையும் ஒரு வியாதியை ஏற்படுத்தக்கூடிய பொருள் தான் நிக்கோடின்ங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இந்த நிக்கோடின் வந்து இருக்கிறனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. இந்த நிக்கோடின் சார் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு மேலே வந்து நான் எப்படி சார் நிறுத்தினால என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, இன்றையிலிருந்து நான் புகையிலை நிறுத்துறேன்னு முடிவு எடுத்துட்டீங்க. அப்படி முடிவு எடுத்துட்டிங்கன்னா முதல் 2 மணி நேரத்தில் என்ன ஆகுனா உங்களுடைய இதய துடிப்பு, நாடி துடிப்பு இயல்பு நிலைக்கு திரும்பிடும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நாடி துடிப்பு, இதய துடிப்பு இயல்பு நிலைக்கு ஆகிடும். அப்புறம் வந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இது வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தெரியும். அடுத்து ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெல்ல மெல்ல அந்த பதட்ட நிலை கொஞ்சம் அமைதியாக சார்ந்த நிலைக்கு நீங்கள் திரும்புவீங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாள் நீங்கள் எப்படியோ தவிர்த்துட்டீங்க, இந்த புகையிலை பழக்கத்தை தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய தன்மை, அதாவது சுவைத்தன்மை, வாயில் வந்து நம்ம என்ன நம்ம புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பற்களில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம், வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம், உங்களுக்கு நாக்கில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகள் அது மறுபடியும் வந்து நார்மலாகும். அதாவது உங்களுக்கு சுவை தெரியும், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவோட ருசி வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புகைப்பிடிப்பதை விடுவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள். இது எப்படி விடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், புகையிலை எண்ணெயிலேருந்து விட போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு எனது திருமண நாள் இன்றையிலேருந்து விடுறேன், இன்றைய பிறந்த நாள் இன்றிலிருந்து விடுறேன், அல்லது புது வருட பழக்கம் இந்த மாதிரி விடுறேன்னு ஒரு சில பேர் அப்படி முடிவு எடுத்து அதை எல்லாத்தையும் சொல்லிடணும். அந்த மாதிரி செய்யலாம். அல்லது விடணும்னு நினச்சா உடனடியாக விடுறது மிக மிக நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி சொல்லிடணும். அடுத்து கூட இருக்கவங்க டிக்ளேர் பண்ணிடணும், இந்த மாதிரி நான் வந்து புகைப்பிடிக்கிறதில்லைன்னு சொல்லிடணும். அப்போ எவ்வளோக்கெவ்வளோ நம்ம குடும்பத்தினர்கள்டையும் நண்பர்கள்டையும் நம்ம பகிர்ந்துக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாகும். நம்ம சிகரெட்டை, புகையிலை உபயோகப்படுத்துறதை நம்ம நிறுத்ததுக்கு நமக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், இது நிறுத்துறதுனால இதுக்கு மாற்று என்ன, அப்போ என்னாகும், உங்களுக்கு 4-5 நாள் மறுபடியும் படபடப்பு ஏற்படும், புகையிலை இல்லாமல் இருக்க முடியாது. அந்த சமயங்களில் வந்து மருத்துவ உதவி தேவைப்படும். மருத்துவர்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிக்கோடின் கம்ஸ், அதாவது சூயிங்க மாதிரி ஒன்று இருக்குது. அந்த சூயிங்கத்தில் நிக்கோடின் இருக்கும். அது ஒரு டோஸ் இருக்கும், 2 mg, 4 mg, 6 mgன்னு இருக்கும். அது வந்து உங்களுடைய புகைப்பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பரிந்துரைப்போம். அது நீங்கள் எடுக்கும்போது மெல்ல மெல்ல உங்களுடைய பழக்கத்தை மெல்ல மெல்ல கைவிடலாம். ஸோ இந்த மாதிரி மருந்துகள் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அது வந்து நீங்கள் சரியான பல் மருத்துவரை அணுகி அதுக்குரிய வைத்தியத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த புகைப்பழக்கம் மெல்ல மெல்ல நீங்கள் அதிலேருந்து விடுபடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் தங்களுக்கு புகைப்பழக்கம் இருந்தாலோ அல்லது தங்கள் குடும்பத்தினருக்கோ, நண்பர்களுக்கோ, உறவினருக்கோ இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அருகில் உள்ள பல் மருத்துவர்களை அணுகி அவர்களுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று இந்த புகைப்பிழை பழக்கத்திலிருந்து விடுபடுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.